என்னோட கம்யூனிகேஷன் வீக் ஆகுது காரணமே என்னோட இங்கிலீஷ் தான் ப்ரோ. எனக்கு இங்கிலீஷ் நல்லா குட்டாக இருந்துச்சுன்னா என்னோட கம்யூனிகேஷன் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? பட் கம்யூனிகேஷனுக்கு இங்கிலீஷுக்கும் சம்மந்தமே கிடையாது. இங்கிலீஷ் இஸ் அ லாங்குவேஜ், கம்யூனிகேஷன் இஸ் அவர் ஸ்கில். ஸோ ஸ்கில்லுக்கும் ஒரு நாலேஜுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஹாய், வெல்கம் பேக் அனதர் வீடியோ. எல்லாரோட பெயின் பாயிண்ட்டுமே இங்கிலீஷ் வரல ப்ரோ, கம்யூனிகேஷன் எனக்கு குட்டாக இல்லை ப்ரோ. எல்லாருமே இங்கிலீஷ் பேசுகிறாங்க, பட் எனக்கு அந்த இங்கிலீஷுங்கிறது சீக்கிரம் வர மாட்டேங்குது, எனக்கு அது கான்ஃபிடென்ட்டை லோ பண்ணுது, என்னால் அவங்க சொல்கிறத புரிஞ்சுக்க முடியுது, பட் என்னால் ரிட்டன் அவங்ககிட்ட இங்கிலீஷில் கான்வர்சேஷன் பண்ண முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? பட் இப்போ உங்களோட பெயின் பாயிண்ட் என்ன இருக்குன்னா இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷ் நான் ஸ்ட்ராங் ஆகிட்டுனா என்னோட கம்யூனிகேஷன் பெட்டராக இருக்கும் ப்ரோ. எனக்கு இங்கிலீஷ் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்குது. ஸோ அதை நான் எப்படியாச்சும் கொஞ்சம் டேக்கிள் பண்ணி வந்துட்டேன்னா கம்யூனிகேஷன் நான் குட்டாக கொண்டாது, எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருக்குது. ஸோ என்னால் பேச முடியும், எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது, என்னால் மற்றவங்கிட்ட பேச முடியும். பட் இங்கிலீஷ் தான் எனக்கு ஒரு பேரியராக இருக்குது. இதில் ஒரு 5 மேஜர் டிப்ஸ் நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் டிப் இஸ் என்ஜாய் த ப்ராசஸ். ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணி இல்லை ரொம்ப வருத்தப்பட்டு நான் ஏன் இதை பண்ணணும் அப்படின்னு டெய்லி வேலைக்கு போகிற மாதிரி காலேஜ் போகிற மாதிரி கடுப்பாகவே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ்ங்கிறது இல்லை அதில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறது உங்களுக்கு ரொம்பவே லேட் ஆகும். இந்த இங்கிலீஷ் நீங்கள் லேர்ன் பண்ணுறது மூலிமா உங்களுக்கான ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும் போது உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் ஆகும். ஸோ நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை ரொம்ப என்ஜாய் பண்ணி ஃபீல் பண்ணி பண்ணுறீங்களோ பெட்டர் ரிசல்ட்ஸுங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கதா போகுது. ஸோ அந்த ப்ராசஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணணும். எனக்கு இங்கிலீஷ் தெரியல ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காமல் அதை கற்றுக்க போன அந்த ப்ராசஸை என்ஜாய் பண்ணி பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராசஸ் நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். பட் என்ஜாய் பண்ணுறதை எப்படி பண்ணுறது? அனிமேட்டட் வீடியோஸ். ஸோ இந்த அனிமி பார்க்குறப்ப நீங்கள் அதை மோஸ்ட்லி இந்த சில்ட்ரன்ஸ் பார்க்குற அனிமிஸாக பார்க்க மோஸ்ட்லி அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பேசிக் லெவல் ஆஃப் கிராமர்ஸில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ குழந்தைங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி ஈஸியான இங்கிலீஷில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்க்குறப்ப எப்படி சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணலாம், எந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் புதுசாக இருக்குது, ரொம்பவே ஹை மீனிங்ஃபுல்லாக இல்லாமல் நமக்கு ரொம்பவே சின்ன சின்ன வேர்ட்ஸு ரொம்ப ஈஸியாக அதில் ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்மளோட அந்த குழந்தைங்க வீடியோஸ்லாம் பார்க்குறப்ப அந்த கார்ட்டூன்ஸில் இங்கிலீஷ் கார்ட்டூன்ஸ்லாம் பார்க்குறப்ப ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஸோ இங்கிலீஷ் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஃப்ரேம் பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்னு. அந்த செகண்ட் ஒன் இஸ் பாட்காஸ்ட். உங்களுக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும்னா இந்த கிரிக்கெட் கமெண்ட்ரி இங்கிலீஷில் கேட்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு நிறைய இன்ஸ்பயர் இருப்பாங்கல்ல, உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் இருக்கும்ல, உங்களுக்கு ஏதாவது ஃபீல்டு ஆசைப்பட்டிருப்பீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கரியர் பிடிக்கும். ஸோ அதில் யாராச்சும் ஹையாக இருந்தாங்கன்னா அவங்களோட பாட்காஸ்ட் கேளுங்க. அவங்களோட பாட்காஸ்ட் நீங்கள் இங்கிலீஷில் க்ரோத்தாக கேட்குறப்ப உங்களுக்கு ஆல்ரெடி அவங்களை பிடிச்சிருக்குது, அதனால அவங்க பேசுகிறத நீங்கள் கேட்பீங்க கண்டிப்பாக. ஸோ உங்களுக்கு பிடிச்சவங்க இங்கிலீஷ் பேசுகிறப்ப நீங்கள் அதை கேட்கும்போது அது உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஓகே கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதை லேர்ன் பண்ணிக்கிறது, அதை அப்சர்வ் பண்ணுறதுக்கு. அந்த தேர்ட் திங் இஸ் அப்சர்வேஷன். நீங்கள் என்னதான் பேசணும்னு நினைச்சாலுமே ஃபஸ்ட்டு அதை நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். நீங்கள் எக்ஸாம்பிள் 100 எடுக்கணும்னா ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? நம்மளோட ப்ரொஃபஸர் சொல்லி கொடுக்குறத நம்ம அப்சர்வ் பண்ணணும். அவர் என்ன டீச் பண்ணுறோம் அதை நம்ம அப்சர்வ் பண்ணாதான் அதை நம்ம ரிசல்ட்டாக கொடுக்க முடியும். நீங்கள் அப்சர்வே பண்ணாமல் என்னோட ரிசல்ட் மட்டும் நல்லா கொடுக்கணும்னா ரிசல்ட்ஸ் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. நீங்கள் எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு தான் நீங்கள் ரிட்டர்னும் பண்ண முடியும். ஸோ உங்கள் கூட இருக்கிறவங்க, உங்கள் கொலீக்ஸ், உங்கள் ஆஃபீஸ் மெம்பர்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சம் அதர் திங், நீங்கள் உங்களுக்கு ஆப்போசிட்டில் யாராச்சும் இங்கிலீஷ் பேசினாங்கன்னா அவங்க பேசுகிறத அப்சர்வ் பண்ணுங்கள். ஸோ அந்த அப்சர்வேஷன் ஸ்கில் தான் உங்களோட ரிட்டர்னிங் ரிசல்ட்ஸை ரொம்ப அதிகமாக கொடுக்க போகுது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு டீப்பாக நீங்கள் அப்சர்வ் பண்ணுறாங்களோ அது மூலிமா உங்களோட மிஸ்டேக்ஸை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். அவங்க என்ன மாதிரிலாம் வேர்ட்ஸை ஃபார்ம் பண்ணுறாங்க, அவங்க என்ன மாதிரிலாம் சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணுறாங்க, அவங்க எந்த இடத்துல எந்த வேர்டை யூஸ் பண்ணுறாங்க. நானுமே இங்கிலீஷில் ரொம்ப வீக் தான். என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் எனக்கு டீச் பண்ணாங்க. ஸோ எனக்கு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு, பட் எனக்கு கிராமர்லேயும் ரொம்ப மிஸ்டேக்ஸ் வரும். அவங்க என்னோட மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் என்னோட இங்கிலீஷை நோட் பண்ணி நான் எந்த இடத்துல கிராமட்டிக்கல் மிஸ்டேக் பண்ணுறேன் அப்படிங்கிறத அவங்க ரொம்பவே டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்னோட மிஸ்டேக்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க திருத்த ஆரம்பிச்சாங்க. அப்சர்வ் பண்ணணும். அப்சர்வ் பண்ணால் மட்டுமே தான் அதில் ரிசல்ட்ஸை நீங்கள் நல்லபடியாக கொண்டாட முடியும். அந்த ஃபோர்த் ஒன் இஸ் ஓகே நான் அப்சர்வ் பண்ணப்போ லிசன் பண்ணேன் அண்ட் நான் பேசிக்கூட ட்ரை பண்ணி பார்த்தேன், பட் எனக்கு இன்னுமே கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் வருது அதிகமாக தெரியுது. மேக் தட் கிளாரிட்டி. ஸோ நீங்கள் ஒரு ஷார்ட் ஸ்டோரிஸ் படிக்கிறப்ப இப்போ மோஸ்ட்லி ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த ஐசிஎஸ்சி புக்கு, சிபிஎஸ்சி புக் சொல்லலாம் இங்கிலீஷ் ஷார்ட் ஸ்டோரிஸ் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அந்த இங்கிலீஷ் ஷார்ட் ஸ்டோரிஸு இல்லை சின்ன சின்ன ஸ்டோரி புக்ஸு அதில் உங்களுக்கு கிளாரிட்டிங்கிறது ரொம்ப ஈஸியாக கிடைச்சிடும். நீங்கள் அது என்ன படிக்கிறீங்களோ அந்த ஸ்டோரி நீங்கள் மைண்டில் வச்சுட்டு அந்த மைண்டில் இருக்க ஸ்டோரியை நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணிப்பாங்க. நீங்கள் தமிழில் படித்தாலுமே அது இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணிப்பாங்க, இல்லை வேறு ஏதாவது லாங்குவேஜில் நீங்கள் படித்தாலுமே அது எப்படி நீங்கள் இங்கிலீஷில் கன்வே பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு டிரான்ஸ்லேட் யுவர் செல்ஃப். ஸோ அது மூலமாக உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். இட்ஸ் அ கான்ஃபிடென்ட் பூஸ்டிங் டெக்னிக். ஸோ நீங்கள் ஒரு கதையை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அது இங்கிலீஷில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுங்கிறது மற்ற விஷயத்தோட இது கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கொண்டு போகும். அந்த ஸ்டெப் 5 இஸ் இங்கிலீஷ் தேவையே இல்லை ப்ரோ. ஸோ அப்படி ஒரு தாட்டை நீங்கள் உங்களுக்கு கொண்டாந்தா மட்டுமே தான் உங்களால் இதில் ஒரு நல்ல ப்ராக்ரஸ் கொடுக்க முடியும். இல்லை நான் இங்கிலீஷ் ரொம்ப பெருசு, நான் அதாவது ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி திங்க் பண்ணிட்டு இருக்கேன், நான் இங்கிலீஷ் பேசினா தான் என்ன மதிப்பாங்க, என்னோட ஈகோ அந்த இடத்துல கிளாஷ் ஆகுது, எனக்கு அந்த இடத்துல இங்கிலீஷ் வரல அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது என்னோட ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் லோ ஆகுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா
அது ரொம்பவே முட்டாள்தனம். அப்படி இங்கிலீஷ் நமக்கு தேவையே கிடையாது. ஸோ இங்கிலீஷ் தான் முக்கியங்கிற ரொம்ப அவசியம் இல்லை ப்ரோ. நீங்கள் காலேஜ் போகிறீங்க, நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்கன்னா நீங்கள் உங்ககிட்ட இருக்க ஒரு தாட்டை ஆப்போசிட்ல இருக்க பர்சனுக்கு ஷேர் பண்ணுறீங்க. ஸோ ஷேர் பண்ணுறதுங்கிறது நீங்கள் எப்படி வேணால் ஷேர் பண்ணலாம். பட் இங்கிலீஷ் தான் த்ரூ லாங்குவேஜ் இருக்கிறப்ப அதை நீங்கள் அவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணிங்கன்னு அவசியம் இல்லை. ஸோ அதை நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஜஸ்ட் அ லாங்குவேஜ், இட்ஸ் ஜஸ்ட் அ கம்யூனிகேஷன் டூல் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களால் அந்த இங்கிலீஷை பெட்டராக டெலிவரி பண்ண முடியும். ஸோ உங்களோட தாட்டை நீங்கள் மாற்றணும். இங்கிலீஷ் வந்து ஒரு காம்ப்ளிகேட் கிடையாது, ஜஸ்ட் அ கம்யூனிகேஷன் டூல் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா உங்களால் ஒரு பெட்டர் ரிசல்ட்ஸை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விடவே அதிகமாக கொடுக்க முடியும். டெய்லியுமே 15 மினிட்ஸ் பக்கம் டைம் எடுத்துக்கோங்க. உங்களோட கம்யூனிகேஷனுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸ்பெண்ட் பண்ணுறது மூலிமா உங்களோட ரிசல்ட்ஸுங்கிறது ரொம்பவே நல்லா இருக்கும். இல்லை ப்ரோ எனக்கு டைமே இல்லை ப்ரோ, என்னால் டெய்லியுமே 15 to 1 hours ட்ரை பண்ண முடியாது அப்படின்னா உங்கள் டைம் எப்படி மேனேஜ் பண்ணுறதுங்கிறத இந்த கார்டில் சொல்கிறேன். செக் பண்ணி பாருங்க. உங்கள் டைமை யூட்டிலைஸ் பண்ணுங்கள். அந்த டைமில் உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களால் என்ன அப்ஸ்கேல் ஆக முடியும்னு நினைக்கிறீங்களோ அதை அந்த டைமில் ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுங்க. டூ வாட் யூ லவ். பாய் ஃப்ரம் நவீன். டாடா.